மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? ஃப்ரீ கவுண்ட்ல ஃபுல் பாட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்க வெறும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா ஃபுல் சாங் ஒரு தடவை கேட்கலாம். அப்புறமா பாஸ்டருடைய கையில நான் கொடுக்க போகிறேன். சரியா? அந்த பாஸ்டர் வேற யாரும் இல்ல, ஜெர்சன் நெடின்பேரோ. யாருன்னு தெரியலையா? பணம் வாங்கிட்டு வர்ஷிப் பண்ணாரு, அவர்தான். அது ஒரு பக்கம் இருக்கணும். இந்த பாஸ்டர் எதுக்கு மார்க்கெட்டிங் பண்றாரு, கமெண்ட் லைக் ஷேர்னு, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல் சாங்கை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் மொபைல் ஃபோன்ஸ் ஒரு தடவை இப்படி காமிங்களேன், கையில் காமிங்க. வெரி குட் வெரி குட். எல்லாம் டார்ச் அடிச்சு காமிங்க, டார்ச் அடிச்சு. அப்போ வெரி குட்யா. அப்பா கேமரா எடுக்கிறவங்க எடுங்கடா. கேமரா வாய்ஸ் எடுங்கடா, அதுல ஒரு பெருமை. பப்ளிஷ் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா? ஓகே. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போடுறதுக்கு இத்தனை ரிஹர்சலா? பப்ளிஷ் ஆயிடுச்சா? யாருக்காவது வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னு கத்துங்க. ஐயா நல்ல வடி, இது என்ன கொஞ்சம் தொலைச்சிடுங்க. போட்டாச்சா? ஓகே வெரி குட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணு பார்க்கலாம். யார் யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? சை, இப்படிலாம் பண்ணியாவது அந்த சாங் பெரிய அளவுல ஹிட் ஆகுமான்னு பார்த்தா 6000 7000 வியூஸ் தான் போயிருக்குது. ஐயோ, என்ன லைக்ஸ் அவ்வளோ சீக்கிரம்? 62 இதானா? ஏய் சூப்பர்யா, ஃபாஸ்டா பண்ணுங்க. 17 கமெண்ட்ஸ், வெரி குட். ஃபாஸ்டா பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணிட்டு எல்லாம் உங்க ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, பாட்டு ப்ளே பண்ணலாம். பாட்டு கேளுங்க. குறைஞ்சது ஒரு 3000 பேர் கூட்டம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 17 கமெண்ட் தானா? உங்க சபை மக்களே உங்க பாட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதுவும் இவ்வளவு சொல்லியும் பார்க்கலையே. சரி, நம்ம பாட்டு அதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா, எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? அவர் எல்லாம் துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவர் எல்லா துதிக்கும் பாத்திரதான். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் துதிப்போமான்னு சொல்லி துதிக்கவே மாட்டீங்களே. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ பாருங்க, இதுதான் உங்களுக்கு துதியா. இந்த பாட்டுல பாதி நேரம் இப்படிதான் மியூசிக் போட்டு ஆடிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டிருக்கேன். பாட்டுல எனக்கு தெரிஞ்சு கால்வாசி நேரம் இப்படி டான்ஸ் ஆடியே ஓட்டிடுவாங்க. மீன்வைல் இவங்களுடைய ஆண்டவர், ஓ வாவ், துதி எனக்கு தானா, எங்கப்பா துதி எங்க அப்படின்னு கேட்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ வாவ் சமப்பா, எந்த என் துதி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் ஆண்டவர். ஆனா இவங்களோ ரிப்பீட் மோட்ல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. One eternity later. இவங்க ஆண்டவர், அட பொங்கலா, துதி உமக்கேன்னு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருவாரு. இது என்னடா புது கதையா இருக்கு? ஹல்லேலூயானா பிரைஸ் தி லார்ட்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட் ஒருவருக்கேவா? செட் ஆகலையே. பிரைஸ் தி லார்ட் ஒருவருக்கே. செமையா இருக்குல்ல? சரி, அடுத்து இவங்க துதிப்பவன் நல்லா பாருங்க. அவங்க ஆண்டவர் ஏங்கிடுவார். என்னடா துதிக்கிறேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே போறேன்னு. ஆனா போங்களா, நல்லா துதிச்சுடாதீங்க அப்படின்னு அவங்க ஆண்டவருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இததான்டாப்பா அப்பையிலிருந்து சொல்லிட்டு இருக்க, துதிப்பேன்னு. எங்கடா என் துதி? சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன். துதியில இருந்து இப்ப ஆராதனைக்கு போயிட்டியா? எங்கடோ என் ஆராதனை? பாதம் கழுவி பரிமள தைலத்தால் துடைத்திடுவேன். ஐயோ, எதை எங்க முடிச்சு போட்டு பேசுறதுனே தெரியாம, பாடுறதுனே தெரியாம பாடிட்டு இருக்கீங்களே பாஸ். அந்த பரிமள தைலத்தை ஊத்துற சீனு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, மனம் திரும்பி பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக. இயேசுவே அது தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிப்பார். ஆனா நீங்க அது ஏதோ பாட்டு பாடி குஜாலா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்து கொஞ்ச நேரம் தூத்திப்பாங்க, பாத்துருங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 4x ஸ்பீட். செமையா துதிச்சாங்களே, சூப்பர். கடைசியா ஒரே ஒரு வாட்டி உளறிடுவோம். பிரைஸ் தி லார்ட் ஒருவருக்கே, பிரைஸ் தி லார்ட் ஒருவருக்கே. ஃபினிஷிங் டச். ஹல்லேலூயா,   .
உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. அதாவது இதுவே புத்தியுள்ள ஆராதனைன்னு இருக்கு. அந்த ஆராதனைனா என்னன்னே தெரியாம பாட்டு பாடினா அவரு குளிந்துருவாரு, அவரை நம்ம ஃபேஸ் பண்ணதா அர்த்தம், அவர் மயங்கிடுவாருன்ற ஒரு எண்ணத்துல அவரை துதிக்கிறோன்ற ஒரு மாயமாலுமான ஒரு மனசு திருப்தி கொடுக்கறது அப்படின்றதுக்காக இதெல்லாம் துதின்னு எடுத்தீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி, இவ்வளவு தூரம் சொல்லியும் இவர் மிகப்பெரிய போதகர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன ஒரு பொய் சொல்றாருன்னு ஒரு சின்ன பொய்யை மட்டும் காட்டிடுறேன், பாத்துருங்க. ஒரு பாஸ்டர் உடைய மனைவி பாஸ்டர் ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க வீடுடைய டோரை மனைவி ஹிஞ்சஸ் இல்லை, டோர் இப்படி ஆடும்ல, அந்த ஹிஞ்சஸை கழட்டி வச்சுருந்தாங்களாம். கழட்டி வச்சுருக்கும் போது அந்த பாஸ்டர் வந்தது கேட்டான், என்னம்மா டோருடைய ஹிஞ்சஸ் எல்லாம் டோருடைய ஹிஞ்சஸ் கழட்டி வச்சுருக்கேன்னு. நம்ம கடைசி பொண்ணு கதவை தட்டிகிட்டே இருந்தா, அவ திறக்க மாட்டேங்கிறா. அவ திறக்க கூடாதபடிக்கு அவளுடைய வயசு அது கிடையாது. அவ திறக்கலன்னா இனிமே அந்த ரூமுக்கு டோரே இருக்காது. எனக்கு தெரியாம அவ ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும். ஏன் சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும்? ஆனா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். முட்டங்காலுக்கும் முச்சந்தலைக்கும் முடிச்சு நல்லா போடுறாரு. ஒரு அம்மா தன் பொண்ணு என்ன பண்றாங்கன்னு மறைவா இருக்கக்கூடாதுன்னு ஹிஞ்சஸை திறந்து டோரை திறந்து வைக்கிறாங்கன்னா, டோரை மூடி இருந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மக்கு தெரியாது. ஆனா கடவுள் அப்படியா? சொல்லுங்க பார்க்கலாம். கைகளால கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமா இரேன்னு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறலன்னு நினைச்சு அவர் செட்டையே அந்த கட்டடம் தான், அதுக்குள்ள வந்துட்டா அவர் மூடி வச்சிருவாரு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு அம்மா கதையை சொல்லி இதை சொல்லி மக்கள் அங்க வர வைக்கணும். அங்க வரலன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படியே நடந்தது. சுவிசேஷம் சொன்னாங்க, அவங்க சேர்ந்து செயல்பட்டாங்க, சபையா கிளம்பி போய் சுவிசேஷம் சொன்னாங்க, ஊரா போனாங்க. ஆனா இங்க இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பாட்டு பாடுறதுதான் ஆராதனைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது மக்களே, காப்பாற்றவே முடியாது. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.